நமஸ்காரம், வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சகோதரர்களே, இன்னைக்கு காஃபி ஷாப் குரோஷியாவில் ஒரு ஜாப். ஓகே, காஃபி ஷாப்பில் ஜாப். உங்களுக்கு குரோஷியா எங்கே இருக்குன்னு தெரியும். ரீசெண்டாக குரோஷியா இணைஞ்சது செங்கல்கட்டில். அது இணைஞ்சு 2 வருஷம் கூட ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆக போகுது. கொஞ்சம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் ஒரு பெர்மிட் வருது, விசா ரிஜெக்ஷன் இல்லாமல் அடிபட்டு வருது நிறைய, புரியுதுங்களா? ஏன்னா செங்கன் கண்ட்ரிகளில் மற்ற இடங்கள்லாம் அவ்வளோ வராது. ஓகே, இதில் வருது. அப்போ இந்த குரோஷியாவில் இப்போ என்ன கேட்டுக்குன்னா, எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. காஃபி ஷாப்பில் வேலை பார்த்த அனுபவங்கள் இருக்கணும். ஓகே, இதில் இப்போது இந்த பாருங்கள், இந்த படத்தில் காட்சிருக்கு, உங்களுக்கு தெரியும். காஃபி ஷாப்னா காஃபி ஷாப் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க முக்கியமான இடங்களில். எல்லா இடத்துலையும் இருக்காது. இது ஷாப்பிங் மாலில் இருக்கும், ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கும், இந்த மாதிரி கொஞ்சம். இது காஃபி ஷாப்புனாலே ரிச். ஓகே, அதாவது ஒரு நம்ம இந்தியன் ருபீஸில் ஒரு காஃபி 300 ரூபா இருக்கும்னு வச்சுக்கலாம். ஓகே, அதில் நல்ல அந்த காஃபி பவுடரில் நல்ல ஜூஸ் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுப்பாங்க. பெரிய கப்பில் இருக்கும். அது குடிச்சிக்கிட்டே காலத்தை ஓட்டிடுவாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஓகே, வெறும் காஃபி ஷாப்பை வச்சா கோடி சம்பாதிக்கிற காஃபி ஷாப் நிறையா இருக்குது இல்லையா? நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு காஃபி வாங்கி குடிப்போம் நம்ம வீட்டில் இல்லையா? ஓகே, ஆனால் இந்த மாதிரி இடங்களில் இதே பெரிய ட்ரெண்டிங் பிஸ்னஸ். ஓகே, அப்போது இதில் வேலை பார்க்குறவங்க யார்? கொஞ்சம் அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம ஊர்களில் இப்போ பிஸாவில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ இந்த மாதிரி நிறைய வந்துருக்கு. அப்போ அதில் காஃபி ஷாப்னா ஒன்றும் இல்லை, அந்த மிஷின், காஃபி எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின், அதில் கரெக்டாக ரேஷியோ பிரகாரம் ஆப்ரேட் பண்ணி எடுத்து மேலே இந்த ஒரு டிசைன் போடுவான். அது ஏதோ பண்ணுறானுங்க. ஓகே, நம்ம கேக்கில் மேலே டிசைன் போடுற மாதிரி கார்விங் பண்ணுறாங்க. அந்த இது தெரிஞ்சால் காஃபி ஷாப். இது ஃபீமேல்ஸ் தான் முன்னுரிமை. இது நார்த் இந்தியா, சவுத் இந்தியா, நேபாள், வேறு நாடுகள்லையும் எடுக்கிறாங்க. இதில் அப்படி கொடுத்துருக்கு, நேபாளிஸ் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்னு. பட் யார் வேணால் ஓகே, அவங்க பிரான்ச் திறந்துகிட்டே இருக்காங்க, கொடுத்துட்டே இருக்கலாம். எங்கள் குரோஷியாவுக்கு மட்டும், குரோஷியா செங்கன் கண்ட்ரி. இது பாருங்கள், இது அவங்க வீடியோ கால் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க அப்ளை பண்ணலாம். முதல்ல 1000 யூரோ கொடுக்குறாங்க, ஓவர் டைம் நிறையா இருக்கும். எப்படியும் 1500 இவங்களுக்காக ஃபுட் அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க. ரைட், ஓகே. 1000 சம்பளம்னா 1500 என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி காஃபி ஷாப்பில் கிடச்சிடும். ஓகேவா? இதிலே உள்ள ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, அந்த டேபிளை க்ளீன் பண்ணி கொடுக்கறது, கஸ்டமருக்கு ரிசீவ் பண்ணுறது, ஆர்டர் எடுக்கிறது, பில்லிங் எல்லாமே அங்குள்ள டீமே பண்ணிடுவாங்க. அதனால படிப்பறிவு ஓரளவுக்கு ஒரு +2 டிகிரி அந்த ரேஞ்ச் இருந்தால் பரவாயில்ல. குட் லுக்கிங் இருக்கணும், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இருக்கணும். இவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு 4 lakhsக்கு தகுந்த மாதிரி செலவாகும். ஏன்னா இது எல்லாருக்குமே, அது ஆண் பெண்ணாக இருக்கட்டும், செலவுகள்லாம் ஒன்று. மேலே உள்ள மைக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் தான் நமக்கு பண்ணித்தராங்க. ஓகே, இமிக்ரேஷன் லாயர்ஸ். ஓகே, சரி. ப்ராசஸ் 3 months ஆகும். இதில் யாராவது விருப்பம் இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லைனா அடுத்த வேகன்சி பாருங்கள். தேங்க்யூ.